52 லட்சம் கேக்குறானுங்க. உங்ககிட்டயும் பிஎஃப் காசு 2 லட்சம் தான் இருக்குது. நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்குடா. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன திரையில் நடித்திருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சமூக செயல்பாட்டாளர் பாலா அவர் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஷெரீஃப்ன்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். 60 வயதை ஒத்த தம்பதிகள் வந்து இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலாஜி சக்திவேலும், அர்ச்சனாவும். இவங்க ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிய வந்து ஏற்பாட்டாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா. பாலா வந்து நெறைய ஈவென்ட் மேனேஜ்மென்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெறைய ப்ரோகிராம் இவங்கலாம் பண்றாரு. அவர் பண்ற ஒரு ப்ரோகிராம் வந்து ஒரு 60ஆம் கல்யாண திருமணம். அப்போ உங்க வீட்ல அந்த புறம்லாம் இருந்திருக்கும்ல? அந்த திருமணத்துல இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. யாரு? நம்மளுடைய பாலாஜி சக்திவேலும், இவரும் வந்து நம்ம அர்ச்சனாவும் கலந்துக்கிறாங்க. அப்ப வந்து அவரு பாலாஜி சக்திவேலோட சம்சாரமா நம்ம அர்ச்சனா சொல்றாங்க, "நமக்கும் குழந்தைகள் இருந்தா, இந்நேரம் வந்து 60ஆம் கல்யாணத்த எடுத்து பண்ணி வச்சிருப்பாங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு சென்டிமென்ட்டா டச் ஆயிடுது. உடனே அவர் என்ன பண்றாரு, "எவ்வளவு ஆகும்? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலாட்ட கேட்கிறாரு. பாலா வந்து ஒரு ரூ. 50,00,000 மேல சொல்றாரு. ரூ. 50,00,000 மேல வந்து பட்ஜெட் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவருடைய சொந்த இடத்த வித்து கொஞ்சம் பணம் திரட்டி கொண்டு வர்றாரு. அதான் நீ இருக்கேல்ல. அதான் நீ இருக்கே. அதான் நீ இருக்கே தங்கம். அதான் நீ இருக்கேல்ல. அந்த பணத்த திரட்டி கொண்டு வந்து பணத்த செலவு பண்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா, பண மதிப்பிழப்புக்கு நடக்குது இந்தியால. அதனால இவர் பணத்த வந்து எங்கேயும் கொண்டு போக முடியல. எந்த இதுவும் பண்ண முடியல. முடிவு என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஒண்ணு, இந்த படம் வந்து பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற விஷயத்தால ஏற்படும் பாதிப்பை வந்து நீங்க ஆழமா சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா, இந்த படம் வந்து அ ஒரு காதல் இருக்கக்கூடிய ஒரு வயதான தம்பதிகளுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யத்த சொல்லியிருக்கலாம். இதை 2யும் ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த படத்தினுடைய இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு, இதை எதையுமே முழுமையா படத்துல கடத்தாம அவர் வந்து விட்டுருக்காரு. அதாவது ஒரு படம் வந்து எந்த காட்சியில தொடங்குதோ, அந்த காட்சி வந்து கண்டிப்பா அந்த இடமும், அந்த காட்சியும் ஏதோ விதத்துல மனசுக்குள்ள படத்துல வந்து வரணும். மனசுக்குள்ளேயும் நம்ம நிக்கணும். ஆனா, இந்த படத்துல ஆரம்பத்துல ஒரு ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துல வந்து இந்த படத்தினுடைய காட்சிய வந்து தொடங்குறாங்க. ஆதரவற்ற ஒரு இல்லத்திற்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளுக்கும் எந்த தொடர்புமே இல்ல. எதனால இவர் அங்க போறாரு பாலா? அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கதையில சரியா சொல்லல. லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம். அதே சாப்பிட்டுட்டு கண்ணம்மாக்கு ஃபோன் பண்ணி, கண்ணம்மா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே நம்மளுடைய பாலாஜி சக்திவேலும், அவங்களும் இளம் வயதில வந்து ஊர எதிர்த்து வந்து திருமணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி பண்ணிட்டு வந்தவங்க வந்து அவர் ரொம்ப தெளிவா வந்து இளம் வயதில பேசுறாரு. அந்த கேரக்டர் பாலாஜி சக்திவேல் கேரக்டர். ஆனா வயதான காலத்தில பார்த்தீங்கன்னா, அவர் ஒண்ணுமே தெரியாத, விவரமே இல்லாத ஆள் மாரி காட்டுறாங்க. இந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப வந்து ஒரு குழப்படிவான ஒரு கேரக்டரைசேஷனா இருக்கு. எந்த ஒரு கதாபாத்திரத்தையுமே வந்து அவர் வந்து முழுமையா வந்து வடிவமைக்கல. அதாவது எழுதல ஸ்கிரிப்ட்ல. இந்த மாரி வந்து நெறைய கதாபாத்திரங்கள் வந்து அதனுடைய நோக்கம் என்ன? அது எதற்காக இந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு? அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவு இல்லாமயே இருக்கு. இதையெல்லாம் அந்த டைரக்டர் வந்து சரி பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாரி இந்த படத்துல இவருடைய பாலாஜி சக்திவேல் நடிப்பு நல்லா இருந்தா கூட, நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து கதைக்கு தேவையில்லாம, காட்சிக்கு தேவையில்லாம ஒரு மிகை நடிப்பை வந்து குடுத்திருக்காரோ அப்படின்ற மாரி சொல்ல தோணுது. அது மிகை நடிப்பு என்பதை அ தாண்டி, மிகை நடிப்பு என்று சொல்வதை விட, அந்த காட்சியோட தொடர்பில்லாத நடிப்பா அவருடைய நடிப்பு இருக்கு. எப்பயுமே அவர் மிகச்சிறந்த படங்கள்ல நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனாலும் அந்த இடங்கள்லயும் அவருடைய நடிப்பு வந்து இந்த காட்சிக்கு இப்படி 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 ரியாக்ட் பண்ணணுமா? அப்படிங்கிற அளவுக்கு அவர யோசிக்க வைக்குது. ஏன்னா, அவருடைய கேரக்டர் வடிவமே வந்து முழுமையா சரியா வடிவமைக்கல. அர்ச்சனாவுடைய நடிப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பாராட்டும்படியா இருந்ததுன்னு சொல்லலாம்.
தயிர் சாதம் பிரமாதமா இருக்கு. புளி சாதம் சூப்பரா இருந்துச்சு. எலுமிச்சம்பழ சாதம் சூப்பர். என்ன இது உனக்கே ஓவராலியா? காலம் பூரா பொண்டாடி சமைச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலன்னா என்ன மயத்துக்குடா கல்யாணம் பண்றீங்க? அப்புறம் நம்ம பாலா அவர் வந்து சோக காட்சியிலையும் ஒரே மாதிரி தான் நிற்கிறாரு, காதல் காட்சியிலையும் ஒரே மாதிரி தான் நிற்கிறாரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நடிப்பில் வந்து அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் தொடர்ந்து வந்து அவர் வந்து ஒரு 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 ஆவரேஜான நடிகராவது நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவர் நல்லா நடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் ஒரு ஹீரோயின் வேணுன்ற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பெருசாக வந்து இதுக்கு மெனக்கெடலை. ஏன்னா வந்து ஒரு எளிமையான படம் அப்படிங்கிறதுனால வந்து மிக சுமாரான ஒளிப்பதிவும் மிக சாதாரணமாக பின்னணி இசையும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது பாலாவுக்கு வந்து திரையில் வந்து முதல் படம் அப்படிங்கிறாங்க. இதை விட ஒரு ஆழமான கதையிலையும் இல்லை வேறு விதமான ஒரு திரைக்கதையிலும் அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கலாம். 2 வெவ்வேறு கதைகளை ஒரே படத்துக்குள்ளே சொல்ல நினச்சி திரைக்கதையை சரியாகவும் வடிவமைக்கிறதான இந்த காந்தி கண்ணாடி அப்படிங்கிற இந்த படம் வந்து சரியான நமக்கு வந்து ரீச் ஆகலை. காந்தி கண்ணாடின்னு எதற்கு வந்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பாலாஜி சக்திவேலுடைய கேரக்டர் பேர் காந்தி. அவர் ஒரு இடத்துல வந்து கண்ணாடியை வந்து உடைஞ்சிருது. அதனால காந்தி கண்ணாடி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவும் கூட அந்த தலைப்பு பெரிய அளவுல இந்த படத்துக்கு பொருத்தமாவும் இல்ல. ஸோ இந்த படத்துல விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். ராகவ் குமார், தீபிகா திருவள்ளுக்காக.